இந்த சூப்பர் டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்டான முட்டை மிட்டாய் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா 50 ml நெய் எடுத்துருக்கிறேன், 200 கிராம் சுகர், 200 கிராம் கோவா, 2 முட்டை, மேலே கார்னிஷிங்காக பாதாம் துருவி எடுத்துருக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன், ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன், ப்ளஸ் வந்து 50 கிராம் வந்து பாதாமை ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 50 கிராம் பாதாமாவும் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் முந்திரியும் பாதாமும் சேர்ந்த மாதிரி 50 கிராம் மெஷர் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற வச்சு தோல் எடுத்துட்டு பால் இல்லைனா தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு அப்புறம் ஒரு க்ளீனான பேனில் வந்து 2 முட்டை எடுத்துருக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்து இந்த எல்லோவும் ஒயிட்டும் சால்ட்டும் இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு விஸ்கில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டேபிள் மேலே தான் வந்து நான் ஹீட் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரையும் இதில் கலந்துக்கலாம். ஒயர் விஸ்கில் மெதுவாக நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 ml நெய் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய் வந்து நான் வைக்கிறேன், ஏன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் தேவைப்படும். அதனால் மீதி இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுட்டு அதையுமே நான் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் இல்லாத கோவா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 லிட்டர் பால், திக்கான பாலை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா கலக்கி சூடு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து கோவா கிடைக்கும். ஒரு 200 to 210, 15 அந்த அளவுக்கு கிராம்ஸில் வந்து நமக்கு கோவா கிடைக்கும். இது நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த கோவா தான். இதையுமே வந்து நான் நல்லா இந்த மிக்சரோடு நல்லா கலந்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து டேபிள் மேலே ஒரு பேனில் வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஸ்டவ் மேலே வைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து விஸ்கில் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதை சூடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கரைஞ்சிரும். ஆனால் ரொம்ப கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே ஓரளவுக்கு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வில் வந்து சிம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஸ்டவ் மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. கலக்கிட்டே இருந்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா தண்ணியாக ஆகும். அதை இன்னும் நீங்கள் கலக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் திக்காக அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் மஞ்சள் தூள் இல்லைனா சாஃப்ரான் எசன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து ஃபுட் கலர் எல்லோ ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா இங்கே கொதிக்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு அல்வா மாதிரி கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறமா வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சிம்ப்ளி டோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து 7 inch டின் ஆல்ரெடி நெய் இதில் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த மிக்சரை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டைம்லேயே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது டேஸ்ட்டு. இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பேலன்ஸ் நெய்யுமே இது மேலே ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், நீங்கள் பார்த்து செய்யும்போது. இது வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் வேணுன்றதுக்காக ஹார்ட் ஷேப் கேக் கட்டரை சென்டரில் வச்சுட்டு செய்திருந்தேன். மேலே கார்னிஷிங் வந்து எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 10 நிமிஷம் குக்கரை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் தான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி டேப் பண்ணிக்கலாம். ஒரு 30 to 40 minutes ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 30 minutesலேயே கலர் ஓவராக சேஞ்ச் ஆகாமல் இருக்கட்டும். இது எனக்கு 40 minutes ஆச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து எடுத்திருந்தேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சைடில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட் நிஜமாகவே சூப்பர். அந்த எக்கோட ஸ்மெல்லு டேஸ்ட் எதுவுமே இல்லை, பால்கோவா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சிம்ப்ளி டோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 2க்கு மேலே நிறைய முட்டை வச்சு இந்த முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.